டெல்லியில் முன்னாள் ராணுவ வீரரை அவரது மனைவி மற்றும் மகளுடன் சேர்த்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோரின் திருமண நாளில் 3 பேரையும் கொலை செய்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவரின் மகனே கைது செய்யப்பட்டுள்ளார். குலை நடுங்க வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? குத்துச்சண்டை வீரராக சாதிக்க துடித்த இளைஞர் தனது லட்சியத்திற்கு தடைக்கல்லாக இருந்த குடும்பத்தினரை திட்டமிட்டு கொலை செய்து அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாக உள்ளது. முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் மிகுந்த கண்டிப்புடன் தனது மகனை வளர்த்த தந்தையின் செயலால் ஒரு குடும்பமே சிதைந்து போய் உள்ளது. நடந்தது என்ன? முன்னாள் ராணுவ வீரரான ராஜேஷ்குமார் தலைநகர் டெல்லியில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். 51 வயதான இவர் கோமல் என்ற மனைவி, அர்ஜுன், தன்வர் மற்றும் கவிதா என்ற மகன் மகளுடன் வசித்து வந்தார். புதன்கிழமையன்று அதிகாலையில் மகன் அர்ஜுன் வாக்கிங் சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டில் தனது பெற்றோர் மற்றும் சகோதரி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக உறவினர்கள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கூறியுள்ளார். விரைந்து வந்த போலீசார் 3 பேரின் உடலையும் கைப்பற்றி உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அர்ஜுன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது சந்தேகப்படும்படியாக யாரும் அங்கு வந்து சென்றதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. இதனால் போலீசாரின் சந்தேகம் முன்னாள் ராணுவ வீரரின் மகன் மீது திரும்பியது. அவரை பிடித்து விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ராஜேஷ்குமார் முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் சிறு வயது முதலே தனது மகனை மிகுந்த கண்டிப்புடன் வளர்த்து வந்துள்ளார். சிறு சிறு தவறுக்கெல்லாம் பொதுவெளியில் வைத்து தனது மகனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். மேலும் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வரும் அர்ஜுன் டெல்லி சார்பில் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆனால் அவர் குத்துச்சண்டையில் சாதிப்பதற்கு தந்தை தடைக்கல்லாக இருந்ததுடன் அம்மாவும் அக்காவும் தனக்கு எதிராக செயல்படுவதாக கருதியுள்ளார். ஒட்டுமொத்த குடும்பமும் தனக்கு எதிராக செயல்படுவதாக எண்ணிய அர்ஜுன் 3 பேரையும் தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியுள்ளார். இந்த நிலையில் தனது தாய் தந்தையின் திருமண நாள் அன்று அவர்களை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். சம்பவத்தன்று முதலில் தனது அக்கா கவிதாவை கத்தியால் குத்தி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். பின்னர் மேல்தளத்தில் தூங்கிக் கொண்டிருந்த தனது தந்தையின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். இறுதியாக பாத்ரூமில் இருந்த தனது தாயாரையும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்துள்ளார். தனது தந்தை ராணுவத்தில் பயன்படுத்திய கத்தியால் 3 பேரையும் கொலை செய்ததாக அர்ஜுன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் மிகுந்த கண்டிப்பு காட்டிய தந்தையின் செயலால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஈவு இரக்கமின்றி அவரின் மகனே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.